சாட்டர்டே மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் செஞ்ச மொதல் விஷயம் வீட்டு மிளகாத்தூள் அரைக்கிறது தாங்க. வீட்டு மிளகாத்தூள் அரைச்சி கிட்டத்தட்ட 1 வருஷம் மேலே ஆயிருக்குங்க. கொஞ்சம் அல்சர் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதால நான் காரம் சேர்க்கறது இல்லைங்க. ஸோ அந்த மிளகாத்தூளை அரைச்சி வைக்கிறதையே மறந்துட்டேன். நான் காரம் சாப்பிடாமல் இருக்கிறதால நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களும் காரம் சாப்பிடாமல் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்க. ஸோ கொஞ்சமாக மிக்ஸி ஜார்லேயே வீட்டு மிளகாத்தூள் ரெடி பண்ணி வச்சுருவோன்ட்டு இன்றைக்கி காலையிலேயே இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பெருங்காயம், மல்லி, ஜீரகம், மிளகு, வெந்தயம், கருவேப்பிலை, கடைசியாக மிளகாயும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு அதை நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்டு ஆற விட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க. இன்றைக்கி நான் வீட்லேயே ரெடி பண்ண இந்த மிளகாத்தூள் ரொம்ப டேஸ்டியாகவும் மணமாகவும் இருந்துச்சுங்க. இந்த மிளகாத்தூளை சாம்பார், ரசம், அரிசி பருப்பு சாதம், சில பொரியலுக்கு கூட இந்த பொடியை யூஸ் பண்ணுவேங்க. இந்த மிளகாத்தூளை சேர்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு காரம் இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேங்க. மெஷினில் கொடுத்து இந்த மிளகாத்தூள் அரைக்க முடியாதவங்க வீட்லேயே கண்டிப்பாக மிக்ஸி ஜாரில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், முள்ளங்கி, கேரட், பீன்ஸ், அவரைக்காய் எல்லாம் வச்சு நிறைய காய்கறிகள் சேர்த்து இந்த சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இந்த மிளகாத்தூளை யூஸ் பண்ணி இன்றைக்கி வச்சுருந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஓகேங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.